வக்கீலம்மா வராங்கடி. ஆமா, நான் நினைக்கிறேன் அவங்க பிள்ளைக்கு அம்மா வாத்திருக்குல்ல, அது இந்த சேரிதான் நினைச்சுக்கிட்டு வராங்க போல இருக்கு. இருக்கும். வாங்க தாயி, வாங்க. உங்க பிள்ளை காலவுல சேரில இருக்குதுங்க. தெரியாதா எனக்கு? நான் இந்த சேரிக்கு தாண்டி வந்தேன். அதுவும் உன்னை பார்க்கதான் வந்தேன். என்ன பார்க்கவா? ஆமாடி, உன்னால எனக்கு ஒரு பெரிய காரியம். சொல்லுங்க தாயி, உங்களுக்கு நான் செய்ய மாட்டேங்கிற. செய்வடி, நீ செய்வேன்னு நம்பித்தானே உங்ககிட்ட வந்திருக்கேன். சொல்லுங்க, என்ன செய்யணும் சொல்லுங்க. சொல்றேன்னு துணிச்சு வந்தாச்சு, சொல்லித்தானே ஆகணும். அது வந்து அம்மா, நான் வேணுமா தனியா வரட்டுங்களா? அதாண்டி, வாடி. என்னம்மா சங்கதிய சொல்லுங்கம்மா. சொல்றேன்டி, சில விஷயங்கள் சில பேர்கிட்ட தான் சொல்ல முடியும். இந்த லோகத்தை என்னால புரிஞ்சுக்க முடியலையே. அழ வேண்டிய இடத்துல சில பேர் சிரிக்கிறா, சிரிக்க வேண்டிய இடத்துல சில பேர் அழறா. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா பேச வேண்டியிருக்கு. ஆமாங்க, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. அந்த ஜாக்கிரதைய புரிஞ்சவனி பேரம் பேத்தி எடுத்தவ மாட்டு பொண்ணு மகளா பாவிச்சு நடத்திட்டு இருக்கேன். இப்ப நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டேன்னு வச்சுக்கோ, நீ என்ன தப்பா நினைக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில தாண்டி உங்ககிட்ட கையேந்து நின்று இருக்கேன். இதெல்லாம் எதுக்கம்மா? நான் என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா. சொல்றேன்டி, என் குழந்தை இருக்கானோ இல்லையோ, அம்மா வாத்து இருக்குதுங்க. ஆமாண்டி, அதுக்காக அந்த செல்லக்கண்ணு பச்சை தண்ணி கூட பல்லுல படப்படாதுன்னு பிடிவாதமா இருக்கலாம். அப்படி விட்டுடலாங்களா? வாயும் கயிறுமா இருக்கிற பொண்ணு அது இசிட்டப்பட்டத சேஞ்சு கொடுத்து பக்கத்துல இருந்து ஊட்டி விட வேண்டிய நேரம் இல்லைங்களா இது? ஆமாடி, என் மாட்டு பொண்ணுக்கு என்ன இஷ்டம்னு நோக்கு தெரியுமா இல்லையோ? எனக்கு நம்ம உலகத்துக்கே தெரியும். மீன் குழம்பு வேணாக்கா 2 உருண்டை சாஸ்தியா தான் திங்கும். அதை பத்தி கூட நான் டாக்டர் கிட்ட கேட்டுட்டேன்டி. எதையாவது கொடுத்து அவளை சாப்பிட வச்சிருந்தோம், இல்லன்னா அவ உடம்பு டேஞ்சரா போயிடும் அப்படின்னு சொல்ற. அதனால கொடுப்பமே அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன்டி. ஏமா இந்த குழம்புக்கா இப்படி கிடந்து குழம்புறீங்க? குழப்பமெல்லாம் குழப்பமாயிட மாடி. ஒரு குழப்பமும் வேணாம். செய்வாதீனமா என் வீட்டுல இன்னைக்கு வேற மீன் குழம்பு தான் வச்சிருக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் கொண்டு போய் கொடுத்து அவளை சாப்பிட வச்சுடுறேன். படி, அவ பாட்டன் சொல்லியாச்சு, டாக்டர் சொல்லியாச்சு, சேரில இருந்து அத்தனை பேரும் சொல்லியாச்சு, அவ சாப்பிடல. நீ சொன்னா சாப்பிடுவாளா? நான் பக்கத்துல இருந்து போட்டாத்தான் அவ சாப்பிடுவான். அப்ப நான் கொண்டு வரேன், நீங்க போடுங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ என்னதாமா செய்ய சொல்றீங்க? இத பாரு, நான் அந்த தென்னந்தோப்பு கிட்ட நின்று இருக்கேன். நீ அதை எடுத்து நாங்க வந்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத யோசிப்போண்டி, யோசிப்போம். செல்லக்கண்ணு, அம்மாடி, செல்லக்கண்ணு. வாம்மா, வாம்மா, வா. எல்லாம் சரியா கொடுத்து இப்பதான் ஆட்டுக்கார முகத்தை நான் பார்த்தனே. அம்மா பூர்ணமா இறங்கிடுத்து, முகத்துல தெரிய வந்துடுத்து. செல்லக்கண்ணு, உன் பக்திக்கும் விரதத்துக்கும் அம்பாள் இறங்கலன்னா வேற யாருக்கடி இறங்க போறா? டாக்டர் சொல்லிட்டாரு, இனிமே பயம் இல்லைன்னு. டாக்டர் கிடைக்கட்டும். நீ சொல்லுவியே, அம்மா நீங்க ஒண்ணும் சொல்லாதீங்க, உங்க வாயால பலிச்சிடும் சொல்லுவியோன்னா, இப்ப அம்மாவே சொல்றேன், நீ தீர்க்க சுமங்கலியா இருப்பேன். என் வார்த்தையில நோக்கு நம்பிக்கை இருக்குமா? இருக்கு. இருந்தது கொஞ்சம் வந்துட்டா. நான் ஒண்ணும் உங்ககிட்ட கொஞ்சம் வரல, சண்டை போடதான் வந்திருக்கேன். ஞாபகம் இருக்கோன்னா போட்ட சண்டையெல்லாம் இருக்குமா? சண்டையில வளர்ந்த பாசம் தானேடி என்னை இங்க கொண்டு வந்து உட்கார்ந்து சுடுத்து. நான் உங்ககிட்ட மல்லுக்கு நிக்கதான் வந்திருக்கேன். ஏம்மா ஒண்ணு கேக்குறேன். ஆச்சாரமா இருந்து அங்க பிரதட்சணம் பண்ணி ஆத்துக்காரனை காப்பாத்தினுட்டேன். அதே நேரத்துல என் குடும்ப வாரசை அழிச்சிடணும் கங்கணம் கட்டிட்டு இருக்கியாடி. என்னம்மா சொல்றீங்க?
நீ இப்படி பலப்பட்டினி கிடந்தா உன் வயித்துல இருக்கிற சிசு என்னடி ஆகும்? இத பாரு செல்லக்கண்ணு, நீ பட்னியா இருந்தாலே என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. என் குழந்தையோட குழந்தை பட்டு இருந்தா என்னால பாத்துட்டு இருக்க முடியுமாடி? ஆமா, யார் சொன்னாலும் சாப்பிட மாட்டேன்னு சொல்றியானே? பொண்ணா பிறந்தவளுக்கு இவ்வளவு பிடிவாதம் ஆகாதே. இந்த பாரு, இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? சொல்றேன், புரிஞ்சுக்கோ. முன்ன சாப்பிட வைக்கத்தான் வந்திருக்கேன். இப்ப நீ ஏதாவது நீ சாப்பிட்டு ஆனும். அது வந்துமா, வாயெல்லாம் என்னமோ போல இருக்கு. நல்லா இருக்குடி. நான் ஒண்ணும் மலடி இல்ல, உன் ஆத்துக்காரனை பெத்தவளே நான் தான். இது பாரு, கர்ப்பிணிகளுக்கு எந்தெந்த மாசத்துல இப்படி இப்படி இருக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இது பாரு, வாய்க்கு பிடிக்கலங்கிறதுக்காக இப்படியே பட்டினி கிடந்தா இப்படி பல்ல கடிச்சுண்டாவது ஏதாவது ஆகாரத்தை போட்டு தாண்டி வைக்கணும். திரும்படி இப்படி ஏன் பிடிவாதம் நோக்கு தெரியுமோன்னா? பிரமாணமா சொல்றேன், இப்ப நீ சாப்பிடலன்னு வச்சுக்கோ, இன்னில இருந்து நானும் பட்டினி கடந்து சாகிறேன். அது நோக்கு சம்மதம்னா உன் இஷ்டப்படியே செய்து கொடிமா. நான் வரேன். வேண்டாமா, வேண்டாம். எனக்கு வேண்டாம். என் வார்த்தைக்கு நீயே மதிப்பு கொடுக்கலன்னா நான் எதுக்கிட்டு இந்த லோகத்துல இருக்கணும்? வந்துமா, உங்க கண்ணு முன்னாலேயே நான் கஞ்சி காய்ச்சி குடிக்கிறேன். என்ன பொண்ணுடி நீ? வாய் ஒரு மாதிரி இருக்கிறச்சே வெறும் கஞ்சி தொண்டையில இறங்குமோ? அதுவும் உன் தொண்டையில. பாரு, நீ எது ரொம்ப பிரியமா சாப்பிடுவியோ அது இங்க இப்ப இருக்கு. என்னன்னு பாக்குறியா? சித்தன் கூட வாய அந்த தரைய விளக்கிட்டு அங்க இருக்கிறது எடுமா. ஏண்டிமா, அது என்னடி? அது மீன் குழம்பு. சாதாரண மீன் இல்லையாமே, அது என்னமா சொல்றாளே? வெறா மீன். ரொம்ப வசதியான மீனா? திங்க ரொம்ப ருசியா இருக்குமாடி? பின் என்னடி, அப்படி உட்கார்ந்து வயிறார சாப்பிடு. உட்கார் உட்காரம்மா. இந்த மீன் குழம்பு சாப்பிடலாண்டி, டாக்டரே சொல்லிட்டார். இந்த மீன்ல இருக்கிற சத்து வேற எதுலயும் இல்லையா. இது சாப்பிட்ட உடனே தெம்பும் திராணியும் உடனே வந்துருமா. உடம்புல ரத்தம் மடமடமடமடன்னு ஊறிடுமா. அதெல்லாம் சரிம்மா. இது இந்த இடத்துக்கு எப்படி வந்தது? தானா வந்துருமா? அதுவும் துண்டம் துண்டமா நறுக்கப்பட்ட மீன். நான் தான் எடுத்துட்டு வந்தேன். என்ன கிண்டலா பண்ணிட்டு இருக்கேன்? ஆச்சாரம் நிறைஞ்ச ஆத்துக்குள்ள மீனை கொண்டு வந்து போட்டு அனாச்சாரம் பண்ணிட்டு ஏடி பாவி பேய புகாரிய. என்னடி சாப்பிட சொன்னா என்னையே பார்த்து அழுதுட்டு இருக்க? சாப்பிடு. எம்மா, என் மானத்தை காப்பாத்துறதுக்காக பெத்த தாய் தகப்ப பிறந்த சாதிசனம் சொத்து பத்து அத்தனையும் விட்டு போட்டு ஆண்டியா அன்னக்காவடியா மகமாயி போட்டு அனாதையா இந்த ஓட்ட குடிசைக்குள்ள விழுந்து கிடக்காங்களே. அவங்க எழுந்திருச்சு உட்கார்ந்து என்ன பார்த்து செல்லக்கண்ணுன்னு கூப்பிட்டு ஒரு திருப்பு சிரிச்சுட்டாங்கன்னா அந்த சிரிப்பில எனக்கு ஊறாத ரத்தமா இந்த நாத்தத்தை திங்கிறதுனால ஊரிடும் டாக்டர் சொல்லிப்பட்டாங்க. அதை கேட்டுக்கிட்டா அன்னபூர்ணி உன் கையால் இந்த கர்மத்தை தூக்கிக்கிட்டு இந்த சேரிக்குள்ள வந்துட்டேன். அதுக்கு அம்மா கையால போடுற வெறும் சோறே எனக்கு அமிர்தமாச்சு. அதுக்கு முன்னால இந்த நாத்தம் ஏமாத்திரமா. நான் சாப்பிடுறேம்மா, தோச்சிக்க. கண்ணு, நான் தோத்துட்டேன்டி. ஜாதியில உயர்வு தாழ்வாங்கிறதெல்லாம் பிறப்பினால் அல்ல, அது குணத்தினாலதாங்கிறத நான் உணர்ந்துட்டேன்டி. உன்னுடைய உயர்வான குணங்கள் எல்லாம் படிப்படியா பார்த்துக்கிட்டே வந்ததுனால உணர்ந்துட்டேன்டி. சத்தியமா உணர்ந்துட்டேன். நீ தாண்டி பிராமண பொண்ணு, நான் தாண்டி தளர்ச்சி. அம்மாடி